இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
துணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும்போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். ஆவி இப்போ மனிதனுக்குள்ள வந்து ஆவி, ஆத்மா, சரீரம். பாருங்க, ஆவியில், மனுஷனுடைய ஆவியில் என்னென்ன இருக்குது? ஆவியில் வந்து பார்த்திங்கன்னா வாய், நாவு, பேச்சு, பிராணன், சொல், மறுபடியும் வார்த்தை, உதடு, ஆவி, எலும்பு. சரீரத்தில் அவயங்கள், கரங்கள், கிரியைகள், செய்கை, நடத்தை, இரத்தம், மாம்சம், உயிர். அடுத்தது ஆத்மா. ஆத்மாவில் உணர்வு, எண்ணங்கள், நினைவு, சிந்தனை, யோசனை, சித்தம், இருதயம், உள்ளம், மனது. பாருங்கள், இதில் வந்து நீங்கள் மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மனிதனுடைய திருத்தவம். மனுஷனுடைய திருத்தவம்னால ஆவி, ஆத்மா, சரீரம். புரியுங்களா? இது மூன்றுமே வந்து ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிறார். புரியுங்களா? நமக்குள்ளே வைத்திருக்கிறது இந்த மூன்று தான். இதில் வந்து ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரத்தில் ஆவினா என்ன, நமக்குள்ளே ஆவி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது? புரியுங்களா? நம்முடைய வாய், நாவு, பேச்சு, இந்த பிராணன், சொல், வார்த்தை, உதடு, ஆவி, எலும்பு, இதெல்லாம் எதில் வேலை செய்யுது? நம்முடைய ஆவியில். இப்போ நம்முடைய வாய் சரியில்லைன்னா நம்முடைய ஆவியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். வாய் வந்து மீறுதல் நடக்கும். இந்த ஆவியில் தான் ஆதாமுக்கு என்ன உண்டாச்சு? மீறுதல் வந்தாச்சு. அப்போது ஆவி அவன் என்ன பண்ணிச்சு? வாய் என்ன பண்ணிச்சு? பேசுது, ஆண்டோடைய கட்டளை மீறுகிறது. அப்போ மீறும் போது, இதில் மீறும் போது என்ன ஆகுதுன்னா இதில் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் வந்துடும். ஆவியில் மீறும் போது எல்லா ப்ராப்ளம் வரும். ஆத்மாவில் பிராணன்னா வந்து சுவாசம், சுவாசத்தை ஊதினார் அப்படின்னா அந்த பிராணன் ஆவி தான். அப்போது இந்த ஆவி வந்து நமக்குள்ளே பரிசுத்தமாக வைக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த ஆவி, ஆத்மாசத்தை காத்துக்கணும். ஏன்னா வாய் மூலமாக தான், வாய், நாவு, இந்த உதடு மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாமே நடக்குது. அப்போ நமக்கு வாய், நாவு, இந்த உதடில் நம்ம இதை காத்துக்கலன்னா இதுலேருந்து நமக்கு என்ன உண்டாகுது? இந்த மூணில் பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனை வராதுக்கு காத்திருக்கணும்னா இதெல்லாம் பரிசுத்தமாக வச்சுக்கணும். புரியுங்களா? அதை தான் யோபு சொல்கிறாரு, உதடுகளினால் என்ன செய்யல அவர்? பாவம் செய்யவில்லை. யோபு 2:10 வாசித்தீங்கன்னா, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும்
யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போது உதடில் பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுங்களா? அப்போது இந்த உதடில் பாவம் இருக்குது யாருக்குமே என்ன பண்ணாது. பாவம் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சரீரத்தில் தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உதடுலையும் பாவம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, வாயிலும் பாவம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பைபிளில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எங்காவது வாயில் அவங்க பாவம் செய்திருக்கு எழுதியிருப்பாராங்க ஆண்டவர். இப்போ உதடில் பாவம் செய்யவில்லை, மீறாதது அது பாவம்தான். ஆனால் இது மாதிரி டைரெக்டாக உதடுகளில் பாவம் செய்யவில்லை, உதடினால் அக்கிரமம் செய்யவில்லை. இப்போ சோதனையுடைய பாவம், சோதனையுடைய பாவம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவோம்? சோதோமில் என்ன பாவம் இருந்தது? சோதமில் ஒரு பாவம் இருந்தது. சோதம்னுடைய தேசத்துக்கு ஆண்டு சோதம் தேசத்தை அழிச்சிட்டாரு. அது ஏன் அழிச்சிட்டாரு? அவங்களோட அக்கிரமம் மிகுதியாக இருந்தது. என்ன இருந்தது? அக்கிரமம் வந்தது. அந்த அக்கிரமம் எப்படி வந்ததுன்னா, அதாவது உணவு திரட்சி மிகுதியாக உணவு வந்தது, ஆனால் அவங்க யாருக்குமே கொடுக்கலையா. அதுதான் அக்கிரமன்றாங்க. என்னது? திரட்சியான உணவு இருந்தது, அந்த உணவு என்ன பண்ணல, யாருக்குமே கொடுக்கல. அது தேவன் அங்கே இந்த சோதனையுடைய சகோதரி பாவம் எப்படி செய்கிறாங்கன்னா, அந்த உணவு திரட்சியாக இருந்த நல்ல சாப்பாடு எல்லாமே இருந்தது, ஆனால் ஏழைகளை மறந்துட்டாங்க. அந்த வசனம் கூடவே எழுதுகிறார் ஆண்டவர். புரியுங்களா? அப்போ நம்மக்கிட்ட உணவுகள் உடைகள் இருக்கும்போது 4 பேருக்கு நம்ம கொடுக்கலாம், அதுவே அக்கிரமமாக மாறுது. ஆனால் அது நமக்கு என்ன பண்ணாது, அப்படி சொல்கிறது தெரியாது. புரியுங்களா? நம்ம தரல, அது என் இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உன்னிடத்துல இருந்து பிறனுக்கு என்ன பண்ணு, உதவி செய்யுங்க, கொடுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா நம்மளால் முடிந்தது ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. அப்போ அவங்க சரீரத்தில் இதை செய்திருக்கிறாங்க. உணவின் திரட்சின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார திரட்சியினால் அவர்கள் அக்கிரமம் செய்தார்கள். அப்படின்னா என்ன? அவங்க அகங்காரங்களாக மாறிட்டாங்க. அது சோதனையுடைய பாவமாகுது. சோதனையுடைய அக்கிரமம் இப்படி தான் நிறைவேறிச்சான். நல்லா சாப்பிட்டாங்க, ஆனால் யாரையும் என்ன பண்ணல, ஏழை எளியவர்கள் அங்கே போட்டிருக்கு, எளிமை உள்ளவர்களை சிறுமைப்பட்டவர்களை அவங்க என்ன பண்ணலாம், கேட்கக்கூட இல்லையா. அது தானவே பாவத்தில் போய் நின்றுடுச்சு, அக்கிரமத்தில். அந்த மாதிரி நமக்கு இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் உண்டான இந்த காரியங்களை நம்ம கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு அதிகார ஆராய்ச்சி எடுக்கும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படி வாய் நாவு பேச்சு இப்படி வந்தால் இப்படி எடுத்துக்கலாம். பிராணன் சொல் வார்த்தை வந்தால் எடுக்கலாம். உதடு ஆவி எலும்புகள் வந்தால் எடுக்கலாம். எப்படின்னா எடுக்கலாம். நாவு பேச்சு பிராணன் வந்தால் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு சொல் வார்த்தை இது இப்படி வந்தாலும் எடுக்கலாம். அப்புறம் இது ரெண்டும் சேர்த்து இது ஒன்று எடுக்கலாம். அப்படி பைபிளில் நிறைய காரியங்கள்லாம் பண்ணுது, மைய வார்த்தை இருக்கிறது. இரண்டாவது ஆத்மாவில் உணர்வு, எண்ணங்கள், நினைவு, சிந்தனை, யோசனை, சித்தம், இருதயம், உள்ளம், மனது இதெல்லாம் ஆத்மாவோட இணையுது. புரியுங்களா? அப்போது அந்த ஆத்மாவில் எப்படி நமக்கு உணர்வுன்றது ஒரு முக்கியமான சப்ஜெக்டு. உணர்வில்லாத என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், உணர்வில்லாத அவர்கள் பைத்தியமாயிட்டாங்களாம் அப்படின்லாம் வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அப்போ பொல்லாப்பு செய்வதுக்கு அறிவுள்ளவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் நன்மை செய்யறதுக்கோ அறிவில்லாத இருக்கிறாங்க. அதே போல் அவங்க சொன்ன உணர்வு அவங்களுக்கெல்லாம் என்ன இல்லையா, உணர்வு இல்லையா. ஏன் உணர்வு இல்லை அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு நாட்டில் தெரியாது உட்காந்துப்பாங்க. நம்ம இன்னும் வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், நம்ம வேலையை தான் கரெக்டாக தெரியுது. ஆனால் நாட்டில் என்னென்ன நடக்குதுன்ட்டு அது கூட நமக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சு ஜெபிக்கணும். இன்றைக்கி தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, புரியுங்களா? அந்த உணர்வு வேணும்ல. அப்போ நாட்டில் என்னென்ன நடக்குது அது குறித்து வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் வேதத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம அறிஞ்சு ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதான் சொல்லு, என் ஜனங்கள் உணர்வில்லாமல் எப்படி இருக்கிறாங்க, பைத்தியமாக இருக்கிறாங்க. உலகத்தில் பைத்தியமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அறிவு, தீமை செய்யறதுக்கு அறிவு இருக்குது, ஆனால் நன்மை செய்வோ அறிவில்லை. அப்போ தீமைனா என்ன?
இப்போ தீமைன்னா நம்ம நிறைய சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க. அது வந்து ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, அது ஒரு தீமை அது. ஆனால் கர்த்தர் சொல்லாதுன்னு நம்ம செய்யணும் கரெக்டாக. அது கரெக்டாக அறிவு இருக்குது. ஆனால் எதுக்கு அறிவு இல்லை. மற்ற காரியங்களுக்கு ஆண்டவர் காரில் அறிவு இல்லையா? அது நீங்கள் செய்கிற இது ஏன் செய்ய முடியும்? என் வேலையை நீ கரெக்டாக செய்யலை, ஏன் சுவிசேஷத்தை ஏன் அறிவிக்கலை, ஆத்மையை ஆதாயப்படுத்த மாட்டேன்றீங்க, என்னை குறித்து ஏன் சொல்ல மாட்டேங்க, அதெல்லாம் ஆண்டவர் கூடவே கேட்பார். தீமை, அது தீமை கரெக்டாக தெரியுது அறிவு. ஆனால் நன்மைனா என்னன்னு தெரியாது விட்டுறோமா? அதை வாசிக்கலாம். ஏசாயா 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. 14. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்போ என்ன சொல்கிறேன்? நன்மை செய்ய நாடுங்கள், நன்மை செய்ய நாடுங்கள். அப்போ நன்மைனா என்ன? ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டு சொல்ல சுத்திகரிங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் போய் நன்மை செய்யுங்க. முதல் சுத்திகரிக்க சொல்கிறாரு. ஆவி ஆத்மா சேர்த்து சுத்திகரிச்சுக்கோ. உன் கையில் என்ன இருக்குது? கரங்கள் என்ன இருக்குது? ரத்தம் படிஞ்சிருக்கிறது. பரிதானம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க, பரிதானம் கொடுக்குறாங்க, வட்டி விடுறாங்க, வட்டி, இதெல்லாம் வந்து ஒரு பாவத்திலேயே நிரம்புது. அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை நம்ம செய்திருந்தோம்னா அதனால் பல விளைவுகள் வந்துனே இருக்கும் நம்ம பாடியில். எதெல்லாம் தேவன் சொன்னாரோ செய்யாதுன்னு அதை நம்ம செய்திருந்தா என்னாகும்? அது ஒருவேளை நமக்கு நன்மையாகவே தெரியும். ஆனால் அது என்னாகும்? ஆண்டோடைய பார்வையில் அது எப்படி இருக்கும்? தீமையாக இருக்கும். பரிதானம் வாங்கிறது நன்மையா? வட்டிக்கு விடுறது நன்மையா? அப்போ இந்த கரங்களில் கொடுக்குறோம் வாங்குறோம் அப்படின்னா அந்த கரங்களை அப்படி செய்யும் போது அதனுடைய ரத்தம் நம்ம கையில் வந்துடுது. அது ஒரு சாபமாக மாறிடுது. அது நமக்கு தெரியாது. ஆனால் அது நம்ம பணத்தை தான் வாங்குகிறோம், அதுக்குள்ளே ரத்தம் வருதா? இல்லை. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, பரிதானம் என்பது வட்டிக்கு கொடுப்பது, புரியுங்களா, தப்பான காரியங்கள் கையினால் செய்யறதெல்லாம் வந்து பாவத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார் ஆண்டவர். அப்போ இதெல்லாம் சுத்திகரிங்க. அப்போது நம்ம சரீரத்தை எடுத்திங்கன்னா அவைங்களை சுத்திகரிக்கணும் இயேசு ரத்தத்தினாலே, கரங்களை சுத்திகரிக்கணும் இயேசு ரத்தத்தினாலே, கிரியைகள் சுத்திகரிக்கணும், செய்கை, நம்ம நடத்தை, நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கணும் இயேசு ரத்தத்தினால. ஏற்கனவே நம்ம ரத்தம் பாவத்தில் இருக்குது. அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? சுத்திகரிச்சுனே இருக்கணும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யாது? மாறிக்கினே இருக்கும். ஏற்கனவே அங்கே பாவமான அணுக்களாக இருக்கும், அது அழிக்கப்பட்டு நன்மையான அணுக்கள் உருவாகுது ரத்தத்தில். அப்புறம் மாமிசம், அப்புறம் உயிர், இதெல்லாம் வந்து சரீரத்தோடு இணைத்து வச்சுருக்கிறார் ஆண்டவர். அப்போ இதில் எது எடுத்தாலும் நீங்கள் 3 மணி நேரம் என்ன பண்ணிக்கலாம்? அந்த மைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இதில் 3 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம், புரியுங்களா? அதனால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தில் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே கூடாது. இது ஒரு மெத்தடு, புரியுங்களா? சந்தோஷம் எடுக்கிறது ஒரு மெத்தடாக இருக்கலாம், ரட்சிப்பாக எடுக்கிறது ஒரு மெத்தடு. அப்புறம் ரட்சிப்பு, விடுதலை, மீட்பு, இதுவும் ஒரு அதோடு கனெக்ட் ஆகுது. ரட்சிப்பு, மீட்பு, விடுதலைலாம் எதுலேயும் உண்டாகுது. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் வளர்ச்சி அதிகமாக வருவோம். வேதத்தில் நல்லா வளரும் போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியல, ஆவி ஆத்மா தெரியலனா இப்படி தான் பிதாவுக்கும் இருக்குது, குமாரனுக்கும் இப்படி தான் இருக்குது, ஆவியானவருக்கும் இப்படி தான் இருக்குது. அவங்களும் திருத்தமாக இருக்கிறாங்க. இயேசுக்குள்ளே ஆவி ஆத்மா சரி இருந்ததா இல்லையா? இயேசுக்குள்ளே ஆவி ஆத்மா சரி இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆவியானவருக்குள்ள ஆவி ஆத்மா சரி இருக்குதா இல்லையா? ஆவியானவர் ஆவியானவருக்கு ஆவி ஆத்மா சரி இருக்குதா இல்லையா? சரீரம் இருக்கா? இல்லை. நீங்கம்மா ஆவியானவருக்கு ஆவி ஆத்மா சரி இருக்குதா இல்லையானே நமக்கு தெரியல. ஆனால் ஆவியானவருக்கும் ஆவி ஆத்மா சரி இருக்குது. என்ன இருக்கு? வாசிக்கலாம். 16-13 வாசிக்கலாம். யோவான். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ அங்கே என்ன போட்டிருக்குது? ஆவியானவருக்கு என்ன போட்டிருக்கு?
பாருங்க, வாசிங்க மறுபடியும். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது பாருங்க, சத்திய ஆவி ஆகிய அவர்னா என்ன? ஆள் தத்துவம். இப்போ அதுன்னு சொல்லலை, ஏசு சொல்கிறாரு, ஆவியானவர் குறித்து அட்ரஸ் ப்ரூஃப் பண்ணுறாரு. என் ஆவியானவர் யாருன்னு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அவர்ன்றது யார் பேசுறது? ஏசு சொல்கிறாரு, வேறு யாரும் சொல்ல. இந்த வசனத்தை இயேசுவே பேசுகிறாரு. யார்கிட்ட பேசினுக்கிறாரு? சீசர்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, வாசிங்க. வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் அப்படின்றாரு. அங்கே கேரக்டர் கொடுக்கிறாரு. அப்புறம் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். அப்போ ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார்? சுயமாய் பேச மாட்டார். என்ன பண்ண மாட்டார்? சுயமாக. அப்போ சுயமாக பேச மாட்டார், அவருக்கு ஆவிக்குது. அப்போ பேச முடியும் அவர். அப்போ சுயமாக பேச மாட்டார். சரீரத்தில் அவர் சரீரத்தை நடத்துன்னு சொன்னார். இப்போ ஆவியும் சொல்கிறார். அடுத்தது, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிறதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? அறிவிப்பார். வரப்போகிறதெல்லாம் இனி நான் ரகசியம் வரப்போகிறேன்னு யாருக்கு தெரியும்? ஒரு ரகசியம் வருதுன்னா யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். புரியுங்களா? ஏன் ஆவியானவருக்கு தெரியும்னா, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அந்த ஆவியானவர் இப்போ இயேசுவோட கனெக்ட் ஆகுது, ஒரு சேட்டலைட் மாதிரி. புரியுங்களா? அப்போ எனக்குள்ளே ஆவியானவர் இல்லைன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது உலகத்தில். நான் அப்படியே என்ன பண்ணுவேன், ஒரு குருட மாதிரி ஓடினுக்க வேண்டியது தான். அப்போ இந்த ஆவியானவர் உள்ளே வராரு. புரியுங்களா? அப்போ ஆவியானவர் அவர்ன்னு சொன்னால் அவருக்குள்ள ஆவி ஆத்மா சரின்னு இருக்கிறதுனால தான் அவர்ன்றாரு. புரியுங்களா? அது வருது, பெற்றுக்கொள்ளுங்க எல்லாமே அப்படி நான் சொன்னார் ஆண்டவர். அது நான் என்ன அர்த்தம்? அது உயிர் இல்லாதது. உயிர் இல்லாததுக்கு தான் அதுன்னு சொல்லுவாங்க. உயிருக்குது யாருன்னா அதுன்னு சொல்லுவாங்களா? மிருகத்துக்கு கூட என்ன சொல்கிறதில்ல, அதுன்னு நம்ம சொல்கிறதில்ல. சொல்கிறோமா அதுன்னு? அவர் வரும்போது, புரியுங்களா? அப்போ அவர் வரும்போது என்ன செய்வாரா? அப்போ அவர் எங்கே வராரு? ஒரு மனுஷனுக்குள்ளே வரணும். புரியுங்களா? அவர் நமக்குள்ளே வந்துட்டு சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். அப்போது சத்தியன்றது ஒரு சத்தியம் இல்லை, சத்தியத்தில் என்ன சத்தியம் இருக்குது? சகல சத்தியன்றார். அப்போ சகலனா என்ன? ஒரு டீச்சர் வருவாங்க வீட்டுக்கு, அவங்க சகல பாடங்களை நடத்துவாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற எல்லா புத்தகத்தை எடுத்து நடத்துவாங்களா? அதாவது சகல சத்தியம்னா என்ன? ஒன்று சத்தியம் வந்து இந்த பைபிள். இது என்னது? இந்த பைபிள் வந்து யாருடைய சத்தியம்? இது ஒரு சத்தியம். இரண்டாவது சத்தியம் எங்கே இருக்குது? நித்தியத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? அங்கே பைபிள் இருக்குது, ஒரிஜினல் பைபிள். புரியுங்களா? அங்கே நித்திய பைபிள் அங்கே வச்சுருக்கிறார் ஆண்டவர். அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் கீழே வருது. அப்போ அதை குறித்து யாருக்கு தெரியும்? ஆவியானுக்கு தெரியும். அதுலேருந்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல விரும்பினாலும் சொல்லுவார். வேறு என்ன இருக்குது? ஒன்று அங்கேருந்து எடுத்து சொல்லலாம், வேறு எங்கேருந்து எடுத்து கொடுக்கலாம்? பைபிள்லேருந்து எடுத்து கொடுக்கலாம். வேறு என்ன இருக்கும்? ஏற்கனவே ஏசு இந்த உலகத்தை என்ன பண்ணார்? 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் பேசும்போது அந்த வார்த்தையில் எங்கே இருக்குதுமா? அவர் சொல்கிறாரு, நான் செய்த நற்கிரியைகள், நான் செய்த அற்புதங்கள்லாம் பைபிள் என்ன பண்ணாது? கொள்ளாது. அவ்வளோ அற்புதம் செய்து வச்சிருக்கிறாரு, அவ்வளோ பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் பைபிள் எழுத தேவையில்லை. அது எங்கே இருக்குது? அப்போது காற்றிலே இருக்குது. எங்கே இருக்குது? இந்த காற்றுலேயே அவர் பேசுறது இது வரைக்கும் அது அழியுமா? அவர் வார்த்தை எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாது? அவர் வாயிலிருந்து பேசின அத்தனை வார்த்தை எங்கே இருக்குது? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தை காற்றில் அழிஞ்சிட்டு இருக்குமா? ஆமாம். ஒரு நாய் இருக்குது, ஒரு வீட்டில் திருடுறாங்க. அந்த வீட்டில் திருடின பிறகு 1 மாதம் பொறுத்து அவங்க ஊர்லேருந்து வந்து பார்த்தா வீடெல்லாம் என்ன ஆகிடுது? திருட வந்து திருண்டு போயிட்டான். ஒரு நாயை கொண்டு வராங்க, அந்த திருடனை போய் பிடிக்குது. அப்போ அந்த திருடை என்ன விட்டு போய்க்கிறாங்க? அப்போது 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவனுடைய வேறு வாசனை கூட எங்கே இருக்குதா? அந்த காற்றுலேயே இருக்குது. அவன் எங்கே நடந்து போனாலும் அப்படியே அது என்ன ஆகுது? அவனுடைய வேர்வை அதுகளையே இருக்குது. காற்றுல அலையாது இருக்குதுன்னா, ஒரு வேர்வை சாதாரண வேர்வை ஒரு 5 அறிவு உள்ள ஒரு மிருகமே 1 மாதம் பொறுத்து அதுலேருந்து கண்டுபிடிச்சி கொடுக்குது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிற வார்த்தை அழியுமா? நாம் பேசுகிற வார்த்தையே அழியாது. அவர் பேசுகிற வார்த்தை அழியுமா? அழியாது. அப்போ அதெல்லாம் எங்கே இருக்குது? ஆவியோ இந்த காற்றோடு கலந்து இருக்குது.
புரியுங்களா? அதில் எழுதப்பட்டது மட்டும்தான் சில நீங்கள் யோவானில் வாசிக்கிறீங்க. புரியுங்களா? வசனத்தை கூட நீங்கள் அங்கே வாசித்தீங்கன்னா பைபிள் கொள்ளாதுன்னு எழுதுறாரு. யோவான் 21:25 இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உலகம் கொள்ளாதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ அவர் எழுதியிருந்தால் அந்த வேத புத்தகம் எவ்வளோ பெருசு பைபிள் எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு டிராக்டர் பெருசு இருக்கும். அப்போ அந்த டிராக்டர் தூக்கி வந்து என்ன பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பைபிள் எடுத்தோன்னா டிராக்டரோட தான் வரணும். சர்ச்சுக்கு வரணும்னா நீங்கள் என்ன இருக்கணும்? பைபிளை எப்படி எடுத்துன்னு வருவீங்க? அப்போது உலகமே கொள்ளாதுன்னா அப்போ பார்த்து அப்போ அவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறாரு. புரியுங்களா? அப்போது ஆண்டவரை வந்து ஏன் வந்து எல்லாத்தையும் எழுதி வைக்கல அப்படின்னா அதெல்லாம் ஆவியானுக்கு தெரியும். புரியுங்களா? ஆவியானுக்கு என்ன தெரியும்? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆவியானுக்கு தெரியும். அப்போ ஆவியானவருக்கு ஆள் தத்துவம் உடையவராக இருக்கனால அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த ஆவி வந்து ஆவியானவருக்கு வல்லமையை வெளிப்படுத்தும். ஆவியில் என்ன வல்லப்படும்? ஆவியானுடைய ஆவியில் வல்லமை வெளியே வரும். ஆத்மாவில் சமூகம் வெளியே வரும், பிரசன்ஸ் வெளியே வரும். ஆவியில் என்ன வரும்? சமூகம். சமூகம் எப்படி வருதுன்னா மோசஸ் சொல்கிறாரு, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகலை அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? சமூகம் முன்னாடி போகலாம், நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் கூடாரத்தை எடுத்து நான் பின்னாடி வர முடியாது. அப்போ உன் சமூகம் முன்னாடி போட்டால் நான் என்ன பண்ணுறேன்? அப்போ மேகஸ்தம்பம் நான் பகலில் வந்து மேகஸ்தம்பம் மூவ் பண்ணும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கூடாரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு போவாங்க. அந்த மேகம் அப்படியே நின்று என்ன பண்ண மாட்டாங்க? இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பம் அது மூவ் பண்ணும்போது தான் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க? பின்னாடியே போவாங்க. அதுதான் சமூகம். அப்போ இப்போ சமூகம் எப்படி வேலை செய்யுது? அன்றைக்கி முன்னாடி போகணும், இன்றைக்கி எப்படி போவோம்? இன்றைக்கி எப்படிமா போவோம்? சமூகம் உன் சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகணும்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? இப்போ ஒவ்வொருடைய ஆத்மாக்குள்ளே உள்ளே போய் இந்த உணர்வு தருவார். இன்றைக்கி அங்கே போவாது, அந்த வண்டியில் யாராவது ஆக்சிடெண்ட் ஆகிடும், முன்னாடி இந்த வண்டி போகணுவார். உன் மனசில் தான் தோண்டுவார். ஏன்னா இப்போ ஆவியானவர் இப்போ அன்றைக்கி கூடாரம் தான் ஆலயம், இன்றைக்கி ஆத்மா ஆலயம். அப்போ இங்கே வாசம் பண்ணுறாரு, அங்கே வாசம் பண்ண மாட்டார், வெளியே வாசம் பண்ண மாட்டார். இப்போ ஆவியானவர் அவர் இப்போ எங்கன்னா போய் பக்கத்து வீட்டில் தேடலாம் அப்படின்னா தேட முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு. எப்படி இருக்காரு? அவருக்குள்ளே இருந்தால் நற்காரியங்களே வெளிப்படும். புரியுங்களா? அந்த மனுஷனுக்குள்ளே வேறு எதுவும் இருந்தால் என்ன பண்ண முடியாது, வராது. அப்போ ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்குள்ளே போய் சமூகத்தை என்ன பண்ணுறாரு? எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு நம்மளே வழி நடத்தின்னு போகுது. நம்மளே சுமந்து கொண்டு போவோம். அது அவங்கள வந்து சமூகம் வந்து முன்னாடி போவோம், நடந்துன்னு போடுவாங்க. ஆனால் நமக்குள்ளே வந்து நம்மளை தூக்கின்னு போகிறாரு. எப்படி பிலிப்பை தூக்கின்னு போயிடுறாரு? புரியுங்களா? எஸ்ஐக்கு தூக்கின்னு போகிறாரு. முடியை பிடிச்சி என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் கை இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? தலைமுடியை பிடிச்சி எஸ்ஐக்கு ராஜா என்ன பண்ணுறாரு? மேலே அப்படி தூக்கின்னு போகிறாரு. ஒரு ஊழியர் யார் வேணாலும் அவர் என்ன பண்ண முடியும்? ஆவியானவர் அவ்வளோ பலம் உள்ளவர். செங்கடலை பிளக்கிறான்னு எப்படி பிளக்கிறாரு? அதாவது ஆக்கல், அழித்தல், காத்தல். என்னது? ஆக்கல் வந்து யார்? பிதா. அழித்தல் வந்து இயேசு. புரியுங்களா? காத்தல் வந்து ஆவியானவர். அதாவது ஆக்கல்ன்றது சிருஷ்டி பண்ணுறது யாருடைய வேலை? பிதா. புரியுங்களா? அந்த சிருஷ்டிக்குள்ளே பாவம் வந்துச்சு பாருங்கள், அதை அழிக்கிற வேலை இயேசுடைய வேலை. அழிச்ச பிறகு அது பரிசுத்தமாக காத்துக்கிறது ஆவியானவருடைய வேலை. அப்போ இதுவும் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறாரு. இப்போ ஆவியானவருக்கு சரீரம் இருக்குதா? அதை பார்த்துருக்குறீங்களா? சரீரம் ஆவியானவர் எத்தனையோ முறை என்ன பண்ணிக்கிறார்? ஆவியானவர் பவுலுக்கு பக்கத்தில் நின்று பேசுகிறாரு. புரியுங்களா? நீ பயப்படாத, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். புரியுங்களா? அப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்கிற, நீ போன ஒன்று கொன்றுவாங்க அப்படின்றாரு. நான் ஆண்டவருக்காக என்ன பண்ண மறிக்கிறதுக்கு கூட நான் தயாராகிறேன் அப்படின்றாரு. அப்போது சரீரம் பக்கத்தில் நின்று பேசும். ஆவியானவர் உன் பக்கத்தில் நின்று பேசக்கூடிய வல்லமை உடையவர். புரியுங்களா? அப்போ ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு தெரியாத இருந்தால் இது நமக்கு வெளிப்படாது. புரியுங்களா? இப்போ இதெல்லாம் தெரியலன்னா என்ன பண்ண முடியாது? ஒன்று தெரியாத நம்ம பார்த்துட்டு நம்மளே பயந்துருவோம். அதனால் அறியாதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படி என்ன எது தெரியல அது விட்டுருவார் ஆண்டவர். அவன் நீ ஃபுல்லாக நீ அறிஞ்சு வச்சுன்னா உனக்கு ஆண்டவர் ஆவியானவருக்கு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்கிறது. இது சரீரம் தான் பாதுகாப்பு. என்னது? பாதுகாப்பு.
ஆத்மா தான். அப்போ சரீரத்தில் என்ன இது? பேதர் நடந்து போகிறாரு. பேதர் என்ன பண்ணுறாரு? நடந்து போகிறாரு. இப்போ கீழே வந்து ஜனங்கன்னா இருக்குது, வியாதிஸ்ட்டு படுத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ இவர் இப்போ நடந்து போகும்போது அவங்க பேதருடைய நிழல் படுது. அந்த நிழல் தான் பாதுகாப்பு, ஆவியானுடைய பாதுகாப்பு. அப்போது பேதருக்குள்ளே ஆவியான் என்ன பண்ணுறாரு? நிழலாக இருக்கிறாரு. அவன் நிழல் படும்போது என்னாவது? செத்து போனவங்க எழுந்து உட்காந்துக்கிறாங்க. விடுதலை, அதாவது என்னாவது? பயங்கரமான வியாதிகள்லாம் எழுந்து நிற்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா பேதருக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு? நிழலாக வேலை செய்கிறாரு, வார்த்தையாக வேலை செய்கிறாரு. கையை பிடிச்சி முடவனை என்ன பண்ணுறாரு? என்னிடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளையும் இல்லை. ஆனால் 40 வருஷம் தான் இருக்குது. 40 வருஷம் எப்படி இருக்கிறாரு? 40 வருஷம் அந்த முடவன் எப்படி இருக்கிறான்? எலும்பெல்லாம் குறுகி அப்படியே எலும்புகள் மெலிசாவும், புரியுங்களா, எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது பாரு தான் அவன் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 40 வருஷம் எலும்புகள் வந்து வளர்ச்சி இல்லாத ஒரு எலும்பை ஆவி என்ன சொல்கிறாரு? அவர் என்ன சொல்கிறாரு? அந்த சரீரத்தை எழுப்பணும். எந்த சரீரத்தை? அந்த சரீரத்துக்கு இப்போ நான் கால் வரணும், கை வரணும், எல்லாம் நடந்து ஓடணும். அப்போ ஆவியானவர் அங்கே எப்படி வர்றாருன்னு, என் இடத்துல என்ன இல்லை? பேர் சொல்கிறாரு, பொண்ணெல்லாம் இல்லை. ஆனால் இயேசுவின் நாமம் இருக்குது. அந்த நாமன்னு சொல்லும் போது ஆவியான கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். என்னது? இயேசு நாமத்தில் எழுந்து நட. அப்போ கையை பிடிக்கிறாங்க பாரு, அப்போ தான் ஆவியானவர் உதவி செய்கிறாரு. அப்போ உடனே அவன் கை கால்லாம் ஆகுது, எழும்பி நடந்து ஓடுது. புரியுங்களா? அதே ஆவி எப்படி வேலை செய்யுது? நம்ம இங்கே ஜோம் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வியாதியாக இருக்கிறாங்க, யார் இருக்கிறது? அப்போ அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது இங்கே தான் கனெக்ட் ஆகுது. அங்கே பாடியில், அவங்களுடைய பாடியில் என்ன பண்ணுது? கனெக்ட் ஆகி என்ன பண்ணுது? அவங்களுக்கு சுகம் உண்டாகுது. ஆவியான டைரெக்டாக அந்த வேலை செய்து முடிக்கிறாரு. புரியுங்களா? அப்போது ஆவியானவர் ஆவியும் வேலை செய்யும், ஆத்மா வேலை செய்யும், சரீரம் வேலை செய்யும். புரியுங்களா? இது நமக்கு தெரியணும். இப்போது பிதாவுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குமா இல்லையா? பிதாவுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குமா இல்லையா? அப்போ ஆவி, அவருடைய ஆவி என்ன எப்படி வேலை செய்யுது? ஆத்மா எப்படி வேலை செய்யுது? சரீரம் எப்படி வேலை செய்யுது? இப்போ ஆவி வந்து சர்வ வல்லவராக வேலை செய்வார். என்ன வேலை? சர்வ வல்லவரா. ஆத்மா என்ன வேலை செய்யும்? சர்வ ஞானியாக வேலை செய்யும். என்னது? நான் அதுதான் பிஹெச்டி பண்ணோம். அதுக்கு அடுத்தது சரீரம் வந்து என்ன வேலை செய்யுது? சர்வ வியாபியாக வேலை செய்யுது. சர்வ வியாபி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பைபிளில் சர்வ வியாபி, சர்வ வியாபியாக சரீரம். அது ஆவி வந்து சர்வ வல்லவர். ஆவினது அப்போ சர்வ வல்லவர் அப்படின்னு பைபிளில் நிறைய இடத்துல வரும்போது அங்கே பிதா என்ன பண்ணுறாரு? அங்கே அவர் பிதா வெளிப்படுறார். பைபிள் எங்கெல்லாம் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானியாக வருது, சமூகமாக வர்றது, பாதுகாப்பாக வர்றது, ஆவியாக வர்றதெல்லாம் ஆவியான வேலை செய்வார். இயேசு வார்த்தையில் வல்லமை கொண்டு வராரு. இயேசுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதுனால அவருடைய ஆவி, அவர் என்ன பண்ணுறாரு? ஆவியில் சும்மா ஒரு கண்ணு குருடு அப்படி ஊதனா என்ன ஆகுது? கண் குருடு என்ன எழுது? சுகமாகுது. அவர் சரீரத்துலேருந்து அந்த உமிழ்நீரை எடுத்து என்ன பண்ணுறாரு? அவருடைய ஆத்மா நினைச்சாவே விடுதலை ஆகிட்டாங்க. ஒருத்தர் அவங்க சொல்லாத கொள்ளாத பிசாசு 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் இப்போ அங்கே நிற்கிறதுக்கு முன்னாடி என்னை வேதனைப்படுத்த வந்துக்குதுன்னு என்ன பண்ணுது? பிசாசு பயப்படுது. ஏன் அப்படின்னா பிசாசுக்கு தெரியுது இவர் யாருன்னு. அப்போ பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீங்கள் ஏன் என்னை வேதனைப்படுத்த வந்தேன் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துடைய ஆவி தான் நமக்கு சொல்லாக வார்த்தையாக இப்படிலாம் வேலை செய்யும். பைபிளில் இயேசுடைய ஆத்மா இப்படி தான் வேலை செய்யும். இப்போ என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்றாரு. யாருடைய இருதயத்துக்கு? இயேசு கிறிஸ்துடைய இருதயத்துக்கு ஏற்றவன் யார்? தாவீது. எப்படி ஆகுறான்? அப்போ இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா, வசனத்தை வாஸ்து தியானம் பண்ணி இந்த நினைவெல்லாம் உணர்வெல்லாம் என்ன பண்ணுது? அந்த வசனத்தோடு கனெக்ட் ஆகிடுது. இந்த எண்ணங்கள் அவருடைய எண்ணமாக மாறுது, நம்முடைய நினைவு அவர் நினைவாக மாறுது, நம்முடைய சிந்தனை அவர் சிந்தனை. எப்போ மாறும்? கிறிஸ்துவ சிந்தனை உங்களுக்குள்ளே என்ன செய்யணுமா? கிறிஸ்துவ சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவ சிந்தை இருந்தால் கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சிக்கலாம். நம்ம பார்த்து 10 பேர் என்ன பண்ணுவாங்க? வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன சிந்தை இருக்குண்ணா? அப்போ கிறிஸ்துவ சிந்தை எப்படி வரும் உள்ள?
கிறிஸ்துவ சிந்தை எப்படிமா வரும்ல? நீங்கள் எடுக்கிற மைய வார்த்தை, மைய வசனம், மைய ஜபலாம் வந்து அதிகமாக எடுத்து தியானம் பண்ணினே இருந்தீங்கன்னா இப்போ கிறிஸ்துவ சிந்தை நமக்குள்ள உருவாகுது. புரியுங்களா? அப்போ நீங்கள் அதுக்கு ஏதோ மாதத்துக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கணும் உட்காந்து ஆக முடியாது. அவர் முழு வேதம் தான் சிந்தனை. அப்போ இதை கண்டுபிடிக்கணும், தேடணும், ஆராயணும், தியானிக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வசனங்கள் மேலேயே நமக்கு எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தால் நமக்கு வந்து தெளிவு உண்டாக்கிறார். நம்ம சிந்தனை அவர் சிந்தனையாக மாறுது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி மாறும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலக சிந்தனை, மாம்ச சிந்தை என்ன உண்டாகும்? மரணம். புரியுங்களா? கிறிஸ்துவ சிந்தையோ, அப்போ கிறிஸ்துவ சிந்தை நமக்கு உண்டாச்சுன்னா இப்போ அவருக்கு நம்ம போதிக்க முடியாது. போதிக்க முடியுமா? யாருக்கு? இயேசுக்கு யாருன்னா போதிக்க முடியுமா? சொல்லுமா, போதிக்க முடியுமா? போதிக்க முடியாது. நமக்கு அவருடைய சிந்தை நமக்குள்ள வந்தால் நமக்கு யாரும் என்ன பண்ண முடியாது? ஒரு ரட்சிக்கப்படாத வந்து இப்படி தான் வாழணும், நீங்கள் இப்படி தான் நடக்கணும் என்ன பண்ண முடியாது? உனக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. நீ தான் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கணும். ஏன்னா அவருடைய சிந்தை தான் பெரிய சிந்தனை. அவர் சிந்தனை இல்லைனா தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, உதவாத கூட நம்மளை வழி நடத்துவான். பிளேயம் அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவனுக்கு யார் பேசுது? கழுது பேசுது. புரியுங்களா? எப்போ ஆண்டவர் பேசுனா அப்போ கேட்கல. அப்போ கழுதுன்றது எதை குறிக்குது? ரட்சிக்கப்படாத மக்களை குறிக்குது. அவங்க திடீர்னு நமக்கு ஆலோசனை கொடுப்பான். இப்போ நான் வந்து தவறு செய்கிறேன், நான் தண்ணி அடிக்கிறேன், நீ அதை செய்யலாமா, நான் போய் பேசுகிறேன், நீ பேசலாம் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அது நமக்கு உணர்வு இல்லாத நம்ம என்ன பண்ணுவான், நம்ம அவனை எதிர்த்துன்னு போயின்னு இருப்போம். பரவாயில்லையா இல்லையா? அப்படின்னா அவனா கழுதை மூலமாக ஆண்டவர் எப்போ பேசுகிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் அவர் மூலமாக பேசுவார், அப்போ கேட்க மாட்டாங்க. அப்புறம் மனுஷன் மூலமாக பேசுவாங்க, அப்பயும் கேட்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுக்கேற்ற ஆளுகளை கொண்டு வருவார் வீட்டுக்கு. அவங்க வந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆண்டவர் யாரையும் கொண்டு என்ன பண்ணுறாரு? சேவலை கொண்டு பேதர்கிட்ட பேசுகிறாரு. ஏன்னா நான் பேசுகிறேன் பேதருக்கு புரியல, என்னை மறுதளிப்புன்னு அவர் சொன்னால் அவர் என்ன பண்ண, நான் மறுதளிக்க மாட்டேன். அப்போ சேவலுக்கு போகும்போது அப்போ தான் அவனுக்கு உணர்வு வருது. அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கற்று என்ன பண்ணுறாரு? விலங்குகளாக எதுக்கு படித்தார், மிருகத்தை பறவைகள் எதுக்கு படித்தார்னா நம்ம சுபாவங்களை மாற்றுவதுக்காகவே. அப்போ சேவல் எதுக்கு கொண்டானா சாப்பிட்றதுக்காகன்றோம். ஆனால் ஒரு மனுஷனை மனம் திரும்பலுக்கு யார் கொண்டு வந்தது? ஒரு சேவல் என்ன பண்ணுது? ஒரு புறாவை அனுப்புகிறாரு நோவா. என்ன பண்ணுது? அது போய் ஒளிவை இலையை கொத்தி எடுத்துன்னு வருது. அப்போது தண்ணி வத்திடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுதான் இன்றைக்கி சேட்டலைட்டாக வேலை செய்யுது இல்லை ஒரு மனுஷனுக்கு. அப்போ பாருங்கள், எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணார்? மிருகங்களை எதுக்கு வச்சார், பறவைகள் எப்படி வச்சார், அந்த குணங்கள், அந்த குணங்கள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா மனுஷன் அது மாதிரி இருப்பானா? அடுத்தது நமக்கு இதெல்லாம் வந்து ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் வசதி இருதயம் எடுத்து தியானம் பண்ணும்போது, சித்தம் எடுத்து தியானம் பண்ணும்போது, யோசனை எடுத்து தியானம் பண்ணும்போது, இதெல்லாம் இதெல்லாம் வேதத்துக்குள்ளே வார்த்தையாக வந்திருக்குது. எதுவுமே என்ன இல்லை பைபிளில் ப்ராக்டிக்கலி இயேசு பார்க்க முடியாது. ப்ராக்டிக்கலாக நான் நிற்கிற மாதிரி இயேசு நிற்கிறாரா நம்ம பக்கத்தில்? எப்போது இயேசு எப்படி இருக்கிறாரு? இயேசு எப்படி பார்ப்பீங்க? உணர்வில் பார்ப்பீங்க, வேறு ஆவியில் பார்ப்பீங்க. எப்போது ஆவியில் பார்த்துக்கிறீங்களா இயேசுவை? இயேசு எப்படி பார்ப்பீங்க சொல்லுமா, நீங்கள் எப்படி பார்த்து? என்னம்மா? வார்த்தை மூலம் தான் பார்க்க முடியும். இப்போ நினைவு வந்தாலும் வார்த்தையாக தான் இருக்குது பைபிளில். உணர்வுன்றது ஒரு வார்த்தை, ஆனால் அது எங்கே ஃபிட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். உணர்வுனா என்ன, எண்ணங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பைபிளில் இருக்குது. அது ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை நம்ம தியானிக்கும் போது நமக்குள்ள அந்த உணர்வு உருவாகுது, அந்த நினைவு நமக்குள்ளே வருது. அந்த வார்த்தை அங்கேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது. எல்லாத்தையும் நின்று நிதானித்து அப்புறம் அதை என்ன பண்ண, சிந்தித்து நினைவு கூர்ந்து உணர்வடைந்து தியானித்துனே இருந்தீங்கன்னா அது இதெல்லாம் நடக்கும். அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அன்புன்ற வார்த்தை ஃபஸ்ட்டாக உடனே அன்பு வந்துடுமா? அன்புன்ற வார்த்தை அன்பாக இருங்கன்னு ஒரு வசனம் வாசித்தோம், உடனே நம்ம அன்பாக மாற முடியுதா? நம்ம காலையில் படித்தோம் அன்பாக இருங்கன்ட்டு, சாயந்தரத்தில் என்ன பண்ண முடியல, அன்பாக இருக்க முடியல. காரணம் என்ன? அது போய் ரத்தத்தில் என்ன பண்ணல, கலக்கலை. ஏன் கலக்கலை? தியானிக்கலை. ஏன் தியானிக்கலை? அது மேலே அக்கறை இல்லை. அப்போ நம்ம மெசேஜ் கேட்டதுக்கு டக்குன்னு நமக்கு என்ன பண்ணாது, கேட்ட மெசேஜ் உடனே அன்பு உருவாகுதுன்னா நம்ம எப்போ எப்படி இருந்திருக்கணும்? யோசி போல் வந்து இது வரைக்கும் நம்ம கேட்ட மெசேஜெல்லாம் அந்த அன்பு பூரண அன்பு எதுக்கு நமக்குள்ளே வரல அப்படின்னா எப்போவும் வந்துட்டு இருக்கணும்.
அப்படி கேட்டு கேட்டு வந்திருந்தா அது தியானிக்காதனால அது வேலை செய்யாது. சரிங்களா? தியானிக்க எல்லாமே சுபாவம் எப்படி வச்சுட்டாருன்னா அது உன் ரத்தத்தில் என்ன பண்ணணும், அப்ளை ஆகணும். புரியுங்களா? டீ சாப்பிட்டா அது என்ன பண்ணியிருக்கணும், அந்த டீயே வெளியே வந்துட்டா அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ இந்த டீ எங்கே போகுது, அதில் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நம்ம ரத்தத்தில் போய் கலந்து நமக்கு சக்தி கொடுக்குது இல்லை? அப்போ ஒரு வார்த்தை உள்ளே போகுது, அந்த வார்த்தை தான் டீயை உண்டாக்குச்சு. அந்த டீ தூளை உண்டாகிறதுக்கு எது பயன்படுத்தினார் ஆண்டவர்? உலகத்தில் டீ தூளை உருவாகிறதுக்கு எதை பயன்படுத்தினார்? அவர் வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனால் அந்த வார்த்தை நம்ம உள்ளே வாங்கி நம்ம அதை டீ கூடிய சுவாசம் நமக்குள்ள வரலையே. அப்போ அவர் சொல்கிறாரு, என் வார்த்தையில் ருசித்து பாருங்கன்றாரு. அப்போ கர்த்தரை என்ன பண்ண செய்யணுமா, ருசித்து பார்க்கணும். அப்போ எப்படி ருசிக்கிறது? இப்போ வார்த்தை தான் இருக்குது நம்மகிட்ட, வேறு எதனா இருக்குதா? வேறு எதனா இருக்குதாம்மா? இப்போது ஆப்பிள் ருசிக்கலாம், ஏன்னா ஆப்பிள் கையில் இருக்குது. ஆனால் வார்த்தைன்ற ஒரு ஆப்பிள் வச்சுக்கின்னு நம்ம ருசிக்க முடியுமா? 2 ஆப்பிள் வேணும்னு சொல்லிங்க, 2 ஆப்பிள் எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டு காசு கூட நான் கொடுப்பாங்களா? நாங்கள் ஆப்பிள் கையில் தான் எழுதியிருக்கிறேன், இன்னும் அது என் கைக்கு என்ன பண்ணல, வரல. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, என்னை ருசித்து பாருங்கன்றார். எப்படி ருசிக்கிறது ஆண்டவரே? வார்த்தையில் தான் ருசிக்கணும். அந்த வார்த்தைக்குள்ளே உன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதம் அந்த வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அது நம்ம தியானிக்க, அதனால் என்ன பண்ண முடியாது, அது தியானிக்கும் போது தான் நமக்கு எல்லாம் உருவாகுது. நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. புரியுங்களா? இவ்வளோ உலகத்துக்கும் அவர் என்ன வேணும்னு கரெக்டாக என்ன பண்ணுறாரு. எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு மளிகை சாமான் கடையில் போகிறீங்க, துவரம் பருப்பு கொடுக்குன்னு கேட்குறீங்க, எவ்வளோ வேணுன்றீங்க, 2 கிலோ வேணுன்றீங்க. போயிட்டு நான் ஒரு 4 கடையில் 1/4 கிலோ, ஒரு அரை கிலோ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை எடுத்து டக்குன்னு கொடுக்குறாங்களா? ஏன் கொடுக்குறாங்க? கிட்டத்தட்ட அவரே ஒரு ஊருக்கு ஃபுல்லாக கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்கிறாரு. அப்போது எல்லாமே வாங்கி வீட்டில் வச்சுட்டு மீது தான் கடையில் மிச்சமாக இருக்குது. கடையெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு தானே மிச்சம் தானே கடை வச்சுருக்கிறேன், எப்போ போனாலும் கொடுத்து ரெடியாகிறான். அப்போது ஆண்டவருடைய அந்த உற்பத்தி எவ்வளோ இருக்குது, நம்ம சாப்பிட்டு பல மடங்கு வைக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறார். அப்போது அந்த அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட பொருளை இவ்வளோ இருந்தால், அதே வார்த்தை நம்ம புசித்து நம்ம தியானம் பண்ணால் நமக்கு அந்த ருசி உருவாகுது, அந்த பலன் உண்டாகுது, அந்த வல்லமை உண்டாகுது. நாமே எப்படி போகிறோம், அவரை போலவே நம்ம உற்பத்தி பண்ணுற ஆளாக மாறுறோம். நாம் சொன்னால் அது என்ன ஆகும், நீ சொன்னால் ஆகும், நீ கட்டல நிற்கும். அப்போ நம்ம சொல்கிற ஆகிறதுனால நம்ம அது தியானிக்கிறது இல்லை. அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற கோபம் அப்படியே இருக்குது. என்னங்க 10 வருஷமாக கோவப்படுறீங்கன்னா, ஏன் கோவப்படுறாங்க? 10 வருஷம் சர்ச்சை பண்ண என்ன இருக்கணும், கோபம் போயிட்டுருக்கணும். ஏன் போக மாட்டேங்குது? நம்ம வசனம் கேட்காதுன்னு தான் தியானிக்கலை. அதாவது மெடிடேட் நீங்கள் பண்ணலன்னா, அந்த மெடிடேட் பண்ணாத வரைக்கும், தியானிக்காத வரைக்கும் எதுவுமே என்ன பண்ண போகிறதில்ல, நமக்குள்ளே எந்த மாற்றங்களும் வராது. புரியுங்களா? அதனால தான் தியானன்ற ஒரு வார்த்தை பைபிள் எழுதி ஆண்டு வச்சுட்டாரு. ஏன் எழுதி வச்சாரு, எதுக்கு முக்கியம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. இப்போ தியானன்றது எண்ணம், நினைவு, சிந்தனை, யோசனை, இது 4த்தையும் அது எப்பவுமே அந்த வார்த்தையை சிந்திக்கணும், யோசிக்கணும், நினைக்கணும். அதுக்கடுத்தது நினைவில் கொண்டு வரணும், எண்ணங்களை கொண்டு வரணும். அப்போ இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், நினைவுகள், இது நம்ம 4 நமக்குள்ளே இந்த ஒரு வார்த்தை எடுத்து அடிக்கடி என்ன பண்ணோம், என்னோட காலில் என்ன வார்த்தை தான் எடுத்தேன், நான் அன்புன்னு எடுத்தேன். அந்த அன்புன்ற வார்த்தையை நம்ம என்ன செய்திருக்கணும், உள்ளே போயிடுச்சு. அது அடிக்கடி நமக்குள்ளே இருக்குதா இல்லையா நம்ம என்ன பண்ண டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த அன்பு என்பது என்னென்ன வேலை செய்யும், அதுக்கு பிறகு அன்பை உருவாயிடுச்சுன்னு என்ன பண்ணோம், அன்பு ஒருத்தருக்குள்ளே உருவாயிடுச்சு நற்கிரிகளை செய்யும். புரியுங்களா? செய்யாதா? நல்ல நடத்தை, நல்ல பேச்சு, 4 பேருக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தை சொல்லாது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அது உருவாகாத காரணம் என்னன்னா, நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கிறோம், எழுதுகிறோம், ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் தியானிக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னால் தியானிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டாகும், கனி உருவாகன்றாரு. சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம்ல, 2 வாசிக்கிறோம், அது இரவு பகல் என்ன பண்ணு தியானன்றாரு. ஆனால் 3 என்ன சொல்கிறாரு, நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நீ செய்வதெல்லாம் வாய்க்கின்றாரு. அப்போ அந்த நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி கொடுப்பான. என்ன கனினா என்ன, ஆவியின் கனி என்ன, அன்பு. அப்போ இதெல்லாம் இது கரெக்டாக உருவாகும்.
இது தாவீதுக்குள்ளே உருவாகினாதான் என் இருதயத்துக்கு ஏற்றன்னு தாவீது சொல்கிறாரு. நம்ம தியானம் பண்ணாதே நம்ம என்ன பண்ணுகிறோம், எனக்கு ஏதாவது வாக்கு தத்துவம் கொடுங்க ஆண்டவரே, அந்த வாக்கு தத்துவம் என்ன பண்ணுறேன் நான். வாக்கு தத்துவத்தை நம்ம பெற்றுக்கொண்டாலும் அந்த வாக்கு தத்துவத்தை தியானம் பண்ணி அதை நம்ம அப்ளை பண்ண, நம்ம இருதயத்தில் தியானம் பண்ண அந்த வாக்கு தத்துவம் ஒரு நாள் என்ன பண்ணிடுது, நிறைவேறுது. தியானம் பண்ணாதே நிறைவேறுமா சொல்லுங்கள். அதை குறித்து நீ கொடுத்த வாக்கு தத்துவம் ஒருத்தர் நமக்கு சொல்லிட்டாங்க, 8 மணிக்கு நான் வந்து உங்களுக்கு வீடு கட்டிடத்துக்காக நீ கேட்ட அந்த கூலி ஆளுக்கு நீ கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாய் வந்து நான் கொடுத்த பிறகு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கோ. நம்ம என்ன செய்வோம், அதுக்கு இப்போ கூலியை வச்சுட்டோம், ஆள் செய்யணுங்கிறான் வேலை, 6 மணிக்கு வரேன்னு சொன்னார். நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்காக, அது எதிர்பார்த்துனே இருப்பீங்க. ஏன் அப்படி எதிர்பார்த்து, அது மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாங்க, ஒருத்தர் ஆண்டவர் கொடுத்துட்டார், அது என்ன செய்யணும், அப்போ நிறைவேறணும்னா அப்போ அந்த வேலை செய்யாதே நம்ம அதை நிறைவேற்ற முடியும். இப்போ கூலி ஆள் வராரு, கூலி கொடுத்த பிறகு தான் வேலை செய்யணும்னு சொன்னான்னு ஆகும். அப்போ அந்த வேலையை முடியணும், அந்த 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 பணமும் வரணும், அந்த கூலியை நம்ம தரணும், டைம் விடும். அப்போ கரெக்டானாவது அவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குது, அந்த கூலிக்கு கரெக்டாக பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். அப்போ வரத்துக்கு அந்த வாக்கு சொன்னார் பாருங்க, அந்த வாக்குக்காக என்ன பண்ணுறோம், எதிர்பார்த்துன்னுக்கிறோம். அப்போ நம்ம வாக்கு தத்துவத்தை கொடுத்து எதுவுமே செய்யாத உட்காந்துருப்போம், ஜெபம் பண்ணுறது எதுவும் இல்லை, எதுவுமே செய்ய முடியாது, அதை சிந்திக்க மாட்டோம், அதை தியானிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், எதுவுமே செய்யாமல் வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறுமா? அப்போ அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் உட்காரணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை சீக்கிரம் நிறைவேற்றுங்க, என் மகளுக்கு திருமணம் ஆகாத அப்படின்னு நம்ம இருக்கும்போது அதை தியானித்து அதை காரியங்களை குறித்து ஜெபித்து அதுக்காக காத்திருக்கும் போது கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள். 100 வயசு வரும்போது ஆபிரகாம் என்ன சொல்லிட்டு போகிறார், 99 வந்து அடுத்த முறை நான் வரும்போது என்ன உண்டாகும், அடுத்த வருஷம் நான் வரும்போது சாராளுக்குள்ளே என்ன இருக்குமா, ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்றாரு. அப்போ அடுத்த வருஷம் வரும்போது சாராளுக்குள்ளே இருந்ததே இல்லையா? அப்போ ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனால் ஆபிரகாம்னா நினச்சிருப்பார், சாராள்னா நினச்சிருப்பாங்க. 75வது வயசில் தான் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருகவே பெருகுன்னு எந்த வயசில் கொடுக்குறாரு, ஆபிரகாம் 75 கொடுக்குறாரு. 25 வருஷம் சபையில் உட்காந்துருக்கிறாரு யார், ஆபிரகாம். அப்போ 25 வருஷத்தில் எத்தனை முறை ஆண்டவருக்கும் அவருக்கும் ஐக்கியம் இருந்ததா இல்லையா? 25 வருஷம். 13 வருஷம் ஆண்டவர் யாருக்கிட்ட பேசலையா, ஆபிரகாம் அவர்கிட்ட பேசவே இல்லையா? எத்தனை வருஷம்? 13 வருடங்கள் அப்படி சொல்லப்படுகிறது. சொல்கிறாங்க, அதாவது பைபிளை வந்து நல்லா ரிசர்ச் பண்ணுவாங்க, பைபிளில் எழுதப்பட்டிருக்குது அது கருத்து. எப்போ அவர் வந்து ஆகார எடுத்துக்கினாரோ, ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைச்சதோ, புரியுதுங்களா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் அவள் ஆண்டவருக்கும் அவருக்கும் கனெக்டே இல்லை. அது இருந்தது 99 தான் வந்து நீ இனிமேலாவது என்ன பண்ணு, ஆதியாகமம் 17:1 வாசிக்கும் போது வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. எப்படி இரு? இப்போ இது வரைக்கும் அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? 99வது வயசில் வந்து ஆபிரகாமை சந்திக்கிறாரு. இனிமேல் எப்படின்னா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொன்னாரே இல்லையா? அப்போது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கிறாரு? அப்போது ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை பொறுமையோடு என்ன செய்யணும், காத்திருக்கணும். அப்போ யோபு என்ன பண்ணார், பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் யார் காத்திரல? ஆபிரகாம் அவசரப்பட்டார். ஒரு முறை மனைவி சொல்கிற கேட்குறாரு, புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொன்ன உன்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுக்குள்ளேருந்து தான் ஒரு ஈசாக்கு பிறப்பான். இப்போ உன்னுக்குள்ளேருந்து வரானா அப்படின்னா அர்த்தம் அப்போ ஆகார் வரும்போது அந்த மனுஷனை அவருக்கு பிள்ளை இல்லை, எலியேசர் தான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறாரா? ஆண்டு சொல்ல வானத்தை பாருங்கள், நட்சத்திரம் பாரு, எண்ண முடியுமா உன்னால்? அப்போ வாக்குத்தத்தம் எப்படிலாம் கொடுக்குறாரு? அப்போ ஆண்டவர் ஒவ்வொருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துனே தான் இருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யணும், உள்ளே வச்சு நம்ம தியானித்தா, இருதயத்தில் கொண்டு போய் வச்சு தியானித்தா அது நிறைவேறும். இது எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் கரெக்டாக நிறைவேற்றுவார் ஆண்டவர். நம்ம அதை வந்து நிறைவேற்றதுக்கு ஜெபம் பண்ணணும், தியானிக்கணும், அது மேலேயே நமக்கு ஏக்கம் இருக்கணும். அப்போ அது நிறைவேறும். நம்ம இனி கொடுத்த வாக்குத்தத்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறோம்,
அப்புறம் 10 நாள் அனுப்புக்கு என்ன பண்ணுறோம், மறந்துடும். அது பிறகு எப்போது எங்கேயாவது சுற்றின்னு வரும்போது மடியில் சர்ச்சில் பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தம் இது வரைக்கும் நிறைவேறல இருக்குதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆத்மா சரீரம். இப்போ பிசாசுக்கு ஆவி ஆத்மா சரி இருக்கா? ஏசாயா 14:14 நான் மேகங்களுக்கு மேலாக நான் என்றது வார்த்தைக்காக சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் என்னன்னு அர்த்தம்? மனுஷன், ஆள் தத்துவம், இது மனுஷன், கேரக்டர், ஆள் தத்துவம். அப்போ நான் உன்னதத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்போ ஆண்டருக்கு ஒப்பா நான் மாறுவேன் அப்படின்றாரு. இப்போ யார் சொன்னது இது? பிசாசு சொல்றான். கேருப்பு, இவன் பேர் கேருப்பு. அப்போ அந்த ஆவி ஆத்மா சரீரம், அவன் நான்னு சொல்லும் போது ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. இந்த ஆவி எப்படி இருக்குது? கள்ள தீர்க்கதரிசி. ஆத்மா அந்தி கிறிஸ்துவ வேலை செய்து, சரீரம் வலு சர்பம் வேலை செய்யுது. ஆவி கள்ள தீர்க்கதரிசி, ஆத்மா அந்தி கிறிஸ்துவ வேலை செய்து, சரீரம் வலு சர்பம் வேலை செய்யுது. இது என்ன பண்ணுது? வலு சர்பம் என்ன பண்ணுது? இந்த சரீர காரியங்களை செய்ய வைக்குது. சரீரம்னா மண்ணினால் செய்யப்பட்டது, வெள்ளினால் செய்யப்பட்டது, வெங்கலத்தினால, பொன்னினால், மரத்தினால, இப்படிப்பட்ட வேலை செய்து ஜனங்களை ஏமாத்துது. இது என்ன செய்து? அந்தி கிறிஸ்துவ செய்து கிறிஸ்துவங்கிட்ட நீங்கள் ஏற்று தியானம் பண்ணாத, ஆராய்ந்து பார்க்காத, வேதத்துக்கு முக்கியம் கொடுக்காத, எதுவும் கேட்டே அவன் போயினாரு. அப்போ அந்தி கிறிஸ்துவ அந்த வேலை செய்வான். என்னென்னு செய்வான்? கள்ள போதனைகளை போதித்து ஜனங்களை வஞ்சித்துருவான். கடைசி நாட்களில் நீ தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியுங்களா? அப்போ நமக்கு தெரியாது. நம்ம வேதத்தில் தியானம்னு எழுதி வச்சுக்கிறாரு. வேதத்தில் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்களே, தேடி வாசிங்களே, அதன்படி நடன்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுறான்? சுகபோகமான சத்தியங்களை சொல்லி, சுகபோகமான வார்த்தைகளை சொல்லி, மனுஷனுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி, அப்படியே என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வந்தால் சர்ச்சுக்கு வந்தால் போதுங்க, வேறு எதுவுமே நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, நீ எதுவும் செய்ய தேவையில்லை. புரியுங்களா? சர்ச்சுக்கு வந்த பிறகு அப்போ எதுவும் சர்ச்சுக்கு வந்தால் என்ன செய்யணும்னு நமக்கு அதை கற்றுக் கொடுத்து அதில் வளர்ந்து கிறிஸ்து போல மாறணும். புரியுங்களா? அப்போ கிறிஸ்து போல் நம்ம ஏன் மாற முடியல? நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு நிமிஷம் நல்லா எண்ணம் வருது பைபிள் படிக்கணுன்னு, ஒரு 1/2 மணி நேரம் பிறகு எல்லாத்தையும் போட்டு போய் பார்த்து தூங்குது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பிறகு போயிட்டு கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. சதவா நான் கொஞ்சம் சீரியல்லாம் பார்த்துக்கலாம், மனசு கஷ்டமாக என்ன பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் சீரியல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆவி அவங்கள என்ன பண்ணோம்? தூண்டிக்கினே இருக்கும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுடைய ஆவி பெற்றிருந்தீங்கன்னா இதை தான் ஓடும். நமக்குள்ள வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், 4 பேருக்கு சொல்லணும், பரிசுத்தமாக வாழணும், வருகையில் போய் நிற்கணும், நரகத்துக்கு தப்பு தவறி போயிடக்கூடாது. நம்மளோட ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும்? உருவாக்கணும், அவங்கள கொண்டு போய் நிறுத்தணும். கொஞ்சம் இந்த உலகத்தில் சரீரத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக சரீரத்துடைய காரியங்கள் குறைச்சிங்கன்னு ஆவியிலையும் ஆத்மாவிலையும் பலப்படணும். இந்த எண்ணங்களாம் நமக்குள்ளே வந்துனே இருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் வராது. வருமா? வராது. பிசாசு வஞ்சித்துருவான். ஏன்னா அவன் வஞ்சிக்கிற ஆவி. அடுத்து கள்ள தீர்க்கதரிசி, தந்திரம் உள்ளவன். கள்ள தீர்க்கதரிசின்னு என்ன? தீர்க்கதரிசமான காரியங்களை, கள்ள அற்புதங்கள், கள்ளதனமான தீர்க்கதரிசனம் இதெல்லாம் உரைத்து எப்படியோ ஜனங்களை வஞ்சித்துருவான். ஆணுடைய வரிகள்லாம் வராது, ஆண்டு ஏற்கனவே வந்து போயிட்டாரு, இனிமேல் ரகசிய வரிகளாம் இல்லை. புரியுங்களா? நீ இனிமேல் டைரெக்டாக எங்கே போயிடுவீங்க அப்படிலாம் சொல்லி ஜனங்களை. அப்போ ஒரு மணவாட்டினா, ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும்? மணவாளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஒரு டாக்டர் படிச்சிருக்கிறாரு, ஒரு வீட்டில் அவருக்கு ஒரு மகளை தேடுறாங்க. எப்படி தேடுவாங்க? என்னம்மா, அந்த டாக்டருடைய அம்மாவுக்கு அண்ணன் இருக்கிறாரு. புரியுங்களா? அந்த அண்ணாவுடைய மகன் நம்முடைய சென்ட்ரல் ஸ்டேஷனில் அந்த ஓரத்தில் கேன்டீனில் அவங்க இட்லி விற்றுனுக்குறாங்க. அழகாக இருப்பாங்க பார்வைக்கு. ஏம்மா எங்கள் அண்ணன் பையன் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அண்ணன் பொண்ணு தான் கட்டணும் சொல்லுவாங்களா? அப்படி அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? அவர் ஒரு டாக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அவங்க தேடுவாங்களா? தேட மாட்டாங்களா? தேடுவாங்க. அப்போ இயேசு யார்? உலக ரட்சகர். நம்மளை ரட்சித்துட்டாரு. அவருக்கு ஏற்ற இருதயம் வரணும். அவரை போல மனவாட்டி, அவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டி.
அவருடைய தகுதிக்கு ஏற்றது. புரியுங்களா? அப்படி தானே அவர் பார்ப்பார். இல்லைங்க, அது அவர் ஒரு அம்மா ரசிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு டக்குன்னு நான் என்ன பண்ண மனவாட்டியை உருவாக்கிறேன் அப்படி சொல்லுவாரா? உருவாக்கத்துக்கு ஆலயத்தை கொடுத்தாரு. அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணோம்? உருவாகணும். டைம் கொடுத்தாரு. நல்ல நல்ல ஆண்டருக்கு தகுதியான ஒரு விசுவாசியாக இருக்கணும், தகுதியான மனவாட்டியாக மாறணும், தகுதியான ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக பரிசுத்தமாக ஜீவித்து காட்டணும். அப்படிப்பட்டது ஆண்டு என்ன பண்ணுவார்? செலக்ட் பண்ணுவார். இப்போ எஸ்தரை செலக்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து 100 எத்தனை பேர் வந்தாங்க? நிறைய பெண்கள் வந்தாங்க. எல்லாமே அழகாக தான் இருந்தாங்க. எல்லாமே வந்து வெள்ளை போல தைலத்தினால, சுகந்த வாசனால், சாம்பரனால, அவங்களுக்கு என்னென்ன வாசனை வேணுமோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் அவங்கள என்ன பண்ணுறாங்க? புடமாடுறாங்க. புரியுங்களா? அவர் ராஜா கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அந்த வாசனை வீசி அவர் என்ன பண்ணிடணும்? இதுதான் என்னுடைய மனைவின்னு சொல்லணும். அப்போ எத்தனை பேர் போய் நிற்கிறாங்க? அப்போது அந்த 1 வருஷத்தில் அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க? எஸ்தரை எப்படி செலக்ட் பண்ணாங்க ஆண்டவர்? எஸ்தருக்குள்ளே நற்கந்தம் இருந்தது, நல்ல சாட்சி இருந்தது. அதை தான் ஆண்டவருக்கு சுகந்த வாசனை மாறுறாரு. ஜெபிக்கிற எண்ணம் இருந்தது, தேசத்தில் ரட்சிக்கிற எண்ணம் இருந்தது. ஜனங்கள் வந்து அழிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் 3 பகல் என்ன பண்ணுறாங்க? தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். அப்புறம் அப்படிப்பட்ட வைராகம் இருந்தது. இப்போ நம்ம 3 நாள் சுனாமி வருது, நம்ம என்ன பண்ணுவோம்? சுனாமி வரக்கூடாதுன்னா 3 நாள் சாப்பிட ஜெபம் பண்ண முடியுதா? அப்போ இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எஸ்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வைராக்கமாக இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ராஜாவுக்கு என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணுறாரு. புரியுங்களா? மீதி எவ்வளோ பெண்கள் வந்தாங்க, எல்லாருமே செலக்ட் பண்ணல. அவங்களும் 1 வருஷம் என்ன பண்ணிக்கிறாங்க? 6 மாதம் என்ன பண்ணிக்கிறாங்க? புடமிட்டுருக்கிறாங்க இல்லை. ஆனால் ஆண்டு யாரை செலக்ட் பண்ணுறாரு? அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களை தான் செலக்ட் பண்ணுவார். அப்போ அந்த இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அவர் ரத்தத்தினாலே அவருடைய ஞானஸ்தானத்தில் நம்மளை உடன்படிக்கை பண்ணி, புரியுங்களா, அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி மனவாட்டி என்ன பண்ணுறாரு? சபையில் உருவாக்குறாரு, தகுதிப்படுத்துகிறாரு, நல்ல ஸ்டாண்டர்டாக வரணுன்னு. அப்போது அந்த ஸ்டாண்டர்டான நல்ல புத்தி உள்ள கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக, புரியுங்களா, அப்படி ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க என்ன மாறிடுறாங்க? கற்புள்ள கன்னியாக மாறணும். வாசிங்க அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 11:1. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ பவுல் வந்து என்ன சொல்றாரு? பவுல் வந்து மனவாட்டியா மாற முடியாது. மாற முடியுமா? வந்து நம்மளே தான் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். புரியுங்களா? ஒருத்தருக்குள்ளே வந்து நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகணும். கிறிஸ்துன்றது ஆணுடைய சாயல், பெண்ணுடைய சாயலா ஆணுடைய சாயலா? கிறிஸ்து ஆணு சாயல். அப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் மறு வாங்கும் போது நீங்கள் ஆணுடைய சாயல் தான் போவீங்க. பெண்ணுடைய சாயல் என்ன பண்ண முடியாது, போக முடியுமா? இந்த சாயல் வந்து இது ஆதாமுடைய சாயல். நம்ம அணைஞ்சு வச்சுக்கிறது என்ன சாயல்? இந்த சாயலெல்லாம் நம்ம போக மாட்டோம். அவரை போல் நம்ம உள்ள வந்து உள்ளுக்கிற அந்த ஆத்மான்றது தான் அவருடைய சாயலில் உருவாகுது. கிறிஸ்துவ சாயல் நமக்குள்ள உருவாகணும். சரிங்களா? அது எப்படி உருவாகுது? வசனத்தின் மூலமாக, தியானிக்கிற மூலமாக. அப்போ ஒரு பெண் இருந்தால் அவங்களுக்குள்ள யார் உருவாகுது? ஆணுடைய சாயல் ஒன்று உருவாகினுக்குது, அதை கிறிஸ்து. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு கிறிஸ்து என்னும், அதாவது அங்கே என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து என்னும் நான் உன்னை கற்புள்ள கன்னிகையாக, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க, கிறிஸ்து என்னும் புருஷன்ன்றாரு. அப்போ நம்மளாம் கன்னிகை, அவர் புருஷன். அப்போ இப்போ பவுல் வந்து ஏன் மாற முடியாது? அவர்கள் தோழர்கள். என்னது? தோழர்கள். அவங்க நம்ம பக்கத்தில், மனவாட்டி பக்கத்தில் நிற்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி அவங்க பிறந்திருக்கிறாங்க உலகத்தில். இயேசு கிறிஸ்து சரீரத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? பேதெல்லாம் பிறந்துட்டார். அப்போ அந்த ஈக்குவலில் அவர் என்ன பண்ணுறாரு? தோழர்களை வச்சுக்கிறாரு. அப்போ தோழர்கள் இருக்கும்போது, மணவாளன் இருக்கும்போது தோழர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஜெபிக்க மாட்டாங்க. மணவாளன் போன பிறகு என்ன பண்ணுவாங்க? உபவாசம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாரு. அப்போ அவங்களாம் தோழர்கள். நம்மளாம் யார்? மணவாட்டி. அப்போ தோழிகள் யார்? கைவிடப்பட்டவங்களாம் தோழிகளாக மாறுவாங்க. புத்தி இல்லாத கன்னிகளாம் தோழியாக மாறுவாங்க. அப்புறம் அந்த கிறிஸ்து காலகட்டத்தில் அடி தடி வாங்கி ஜெபம் பண்ணி அப்புறம் தான் வரணும், ரத்த சாட்சியம் மறிக்கணும். கைவிடப்பட்டுருவாங்களாம், நிறைய பேர் கைவிடப்படுவாங்க இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள வேத வசனம் இல்லை, தியானிக்கிறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை. அப்போ அவங்களாம் கைவிடப்பட்டுருவாங்க.
புரியுங்களா? அதுதான் கற்புள்ள கன்னிகை. என்ன சொல்கிறாரு? இப்போ கற்புள்ள கன்னிகைனா என்ன? அவங்களுக்குள்ள எந்த ஒரு கண்கள் இச்சை இல்லை, மாம்சத்தின் இச்சை இல்லை, ஜீவனத்தின் பெருமை இல்லை, அதெல்லாம் அழிஞ்சிச்சு. புரியுங்களா? இப்போ நமக்குள்ள அதெல்லாம் இருந்துங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? பண ஆசை, பொருளாசை, பொன்னாசை, மண்ணாசை, உலக ஆசைன்னு நம்ம வச்சுருந்தா நம்ம கன்னிகையாக மாற முடியாது, கைவிடப்பட்டுருவோம், கணக்கிலே இருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தாலி கட்டிட்டு பிறகு கணவன் தாலி கட்டினா என்ன செய்வாங்க? தாலி கட்டிட்டு பிறகு புரியுங்களா, புருஷனை அறிகிற அறிவில் அந்த மனைவி அறியணுமா. அப்போது எவ்வளோ புருஷனை அறிகிறாங்களோ அவருடைய உட்காருதல், அதான் ஆமாம், மாற்றங்கள் வருது. இப்போ அந்த அந்த புருஷனை திருப்திப்படுறது மனைவி. புரியுதுங்களா? அதே புருஷனை வந்து அறியாமல் அவன் இஷ்டத்து போல் இருந்தாங்கன்னா அந்த புருஷன் வந்து அறிய முடியாது. கடைசி வரைக்கும் சண்டை, எல்லாமே பிரச்சனை வந்துனே இருக்கும் லைஃப்பில். அப்போது மனைவியானவள், மணவாட்டியானவள் அந்த புருஷனை, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கணும்? அந்த அறிகிற அறிவில் வளர 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 கிறிஸ்து போலே இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கண்கள் இச்சை, மாம்சத்தினால அழிஞ்சிடுது. ஏன்னா இயேசு நமக்காக நம்ம முற்றுமுடிய நம்மளை ரட்சிக்க என்ன செய்கிறாரு? இல்லை, முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க அவர் எப்போதும் விண்ணப்பம் பண்ணினே இருப்பார் என்று எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக, தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாகியால், அவர் எப்போதும் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு பிள்ளை எப்படியாவது நீ என்ன பண்ண டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு அந்த வார்த்தை மட்டும் சொல்லின்னு இருந்தால் என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. அப்போது அதுபடி வளர்க்கணும், அப்போ தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ ஆண்டவர் எப்போதும் அவங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணுறாரு. அப்போ நம்மகிட்ட வேதத்தை புத்தகத்தை கையில் கொடுத்துட்டாரு, சபை ஆலயத்தை கொடுத்துட்டாரு. நம்ம இதுக்காக ஆயத்தமாகணும் மனவாட்டியாக. நம்ம ஆண்டவர் வேதத்தை கையில் கொடுத்து வச்சுட்டு அந்த வேதத்தை நம்ம தூக்கி சைடில் வச்சுட்டு எப்போவாவது வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கினேன். புரியுங்களா? எப்போவாவது நமக்கு தேவைன்னா எடுத்து படிச்சுட்டு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அப்போ அதுக்காக தேவன் தெரிந்து கொள்ள நம்மளை ஒரு நல்ல கனி உள்ள கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக. அது 14:4 என்ன சொல்லுது பாருங்க? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. பாருங்க, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் என்ன? அவர் தான் மணவாளன். எங்கே போனாலும் இவங்க பின்னாடி போவாங்க, கற்புள்ளவர்கள். புரியுங்களா? இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்ட குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியாக அவர் தெரிஞ்சுக்கிறாரு. புரியுங்களா? ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீ வந்து 100க்கு 0 வாங்கியிருக்கிற, உன்னை தான் நான் ஃபஸ்ட் தெரிந்து கொண்டேன், நாளைக்கு நான் ஒரு கிஃப்ட்டு தர போகிறேன், நீங்கள் அந்த மீட்டிங் வந்துடு. புரியுங்களா? நீ வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், உனக்கு ஒரு கிரெடிட் வைப்போம், 100க்கு என்ன வாங்கியிருக்கிறேன், 0 வாங்கிருன்னு சொல்லி. அப்போது யாரை பதில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைப்பாங்க? அது மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி யார், நல்ல குவாலிட்டி யார்? அப்போ ஆண்டவர் பின்னாடியே போவாங்க. புரியுங்களா? அந்த குவாலிட்டி உருவாகிறது கற்புள்ள கன்னிகையாக. சொல்கிறா பாருங்கள், என்ன சொல்கிறார்? கற்புள்ள கன்னிகை இல்லை. அப்போ அந்த கற்புள்ள கன்னிகைக்குள்ள என்ன இல்லை? கற்பு, எந்த ஒரு மீறுதலும் அக்கறம் பாவம் இல்லை. ஸ்திரீகளால் கரைப்படாத இவர்களே. இப்போ ஸ்திரீ என்பது உலகத்தால் கரைப்படாது, உலகத்தால் கண்கள் இச்சை மாசு ஜீவனத்துக்கு இதை கரைப்படாது. அப்போ அந்த கற்புள்ள கனிக்கு ஒரே புருஷனுக்காக நம்ம ஆயத்தமாகணும். உடன்படிக்கை பண்ணிட்டார், தாலி கட்டியாச்சு, அதனால் அவங்க மனைவியாக மாற முடியாது. மனைவி கண்டடைந்தவன் நன்மையானதை கண்டடை. அப்போ மனைவினா அந்த மனைவியினுடைய போஸ்ட் எப்போ வருது? கல்யாணம் பண்ண அன்றைக்கி மனைவி வருது. வளர 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 ஒரு குறிப்பிட்ட வரும்போது நல்ல மனைவி என்ன செய்கிறாங்க? அந்த மனைவி தன்னுடைய புருஷனுக்கு இருதயத்தை அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க புருஷனும் என் மனைவி வந்து தெளிந்த புத்தியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆகும். உடனேவா மனைவி ஆயிடுறாங்க. மனைவி ஆன பிறகு அவங்களுக்கு பிரிக்கவே முடியாது. நம்ம மனைவி ஆன பிறகு என்ன பண்ண முடியாது? அது பிறகு அவங்களை டைவர்ஸ் கொடுக்கவே முடியாது, பிரிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சாத்தான் என்ன பண்ணாலும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் தான். அப்போ அந்த புரிதல் வராத வரைக்கும் என்ன பண்ண முடியாது. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? அங்கே 21:9 வாசிக்க முடிக்கலாம்.
வெளிப்படுத்தின 21:9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை. ஆட்டுக்குட்டியா இருக்குன்னா மாறி நிற்பா. அங்கே ஆட்டுக்குட்டியானருக்கு இல்லை கற்பில் கன்னிகன் வாஸ்தம் 14:4. இப்போ 21:9 சொல்ற ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மணவாட்டி. அப்போ அந்த மனைவி போஸ்ட் வரும்போது தான் மணவாட்டி மாற முடியும். மனைவியை கிறிஸ்துவ நல்ல பூரணமாக அறியாமல் மனைவாட்டி போஸ்ட்டை எடுக்க முடியாது. பாருங்களா, அப்போ ஆண்டர் பாருங்கள், அந்த மனைவி ஸ்தானம் வரும்போது ஃபுல்லாக அவங்க A to D தெரியும். கிறிஸ்து பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்க ஆவினா என்ன, ஆத்மா என்ன, சரீரம் என்ன, எல்லாமே அவங்க விடுதலாகி பூரணமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டர் கேட்குறாரு. எடுத்த பிறகு நீ என்ன பண்ண முடியாது, இனி கல்யாணம் ஆச்சு நாளைக்கு மனைவியாக மாற முடியாது. பேருக்கு மனைவி. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் சீசன் ஆகும்போது 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, லூக்கா 6ல் அவங்கள அழைச்சின்னு வந்து அப்போஸ்தலராக மாற்றுறாரு. அவங்க ஒன்றும் சீசருக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனால் அப்போஸ்தலராக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்போ அப்போஸ்தலர் வரதுக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் அப்போஸ்தலராக மாறுறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணல, அவங்கள நாள் நீ உருவாக்கினுக்கிறார் ஆண்டவர். அப்போ நம்மளை கல்யாணம் தாலி கட்டும்போது மனைவின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மனைவி ஸ்தானம் எங்கே வருது, எப்போ வருது, பல வருஷம் தான் வருது. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாமத்துமே வருது. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.